ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3 days 3 topics. தமிழ் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாத்திரை கவரில் எப்படிரா பளிச்சு ஆகிறதுன்னு தான் யோசிக்கிறீங்க. வாங்க அப்படியே கண்ணை முழிச்சு பார்த்துட்டு நம்மளோட வீடியோக்குள்ளே போய் ஃபுல்லாக என்ன அப்படின்றத பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்றைக்கி பர்த்டே அண்ட் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுற எல்லோருக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ இந்த கொலுசு பார்த்தீங்க அப்படின்னா தமன்னா மாதிரி தகன்னு இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு பரவாயில்லையாக தான் இருந்துச்சு. ரொம்ப கருப்பாலாம் இல்லை. இப்போ இந்த கொலுசை இன்னும் எப்படி பாலிஷ் போடுறது வீட்லேயே அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதுக்கு அந்த கொலுசுக்கு ஒரு பவுலில் போடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அலுமினியம் கவரில் இருக்கிற அந்த மாத்திரை கவர் எடுத்துக்கோங்க. அதை சிசரை வச்சு இந்த மாதிரி நறுக்குன்னு எந்த அளவுக்கு உங்களால் நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நறுக்கிக்கோங்க. எவ்வளோ சிக்கணும்னு பார்த்தீங்கன்னா கீழே பொறுக்கி கீழே கிடக்கிறத கூட உள்ளே எடுத்து போட்டுட்ருக்கேன். அந்த அளவுக்கு இது எல்லாத்தையும் ஃபுல்லாக போட்டுட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா சூடு தண்ணியை வந்து உள்ளே ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே வந்து ரெஸ்ட்டில் விட்டுருங்க. இப்போ அதை நல்லா ஒரு கலக்குன்னு கலக்கிட்டு ரெஸ்ட்டில் வச்சுட்டோமா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் லைட்டாக சூடாக தான் இருக்குது. இப்போ நம்மளோட கொலுசு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எந்த விதமான மிக்ஸ், எந்த விதமான கலக்கு, எந்த விதமான உருட்டும் இல்லாமல் நம்மளோட கொலுசு பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கலராக வந்துட்டு மாறி இருக்கும். இப்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கோல்கேட் பேஸ்ட் போட்டோ இல்லை விம் லிக்விட் இல்லை வந்துட்டு ரின் பவுடர் அதெல்லாம் போட்டு தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கொலுசு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டிலேயே பாலிஷ் பண்ண மாதிரி சும்மா தகன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2, அடுத்த டிப் என்னன்னு பார்த்துடலாமா? சிசர் வந்து ரொம்ப பழைய சிசர் இல்லை, ஷார்ப் போயிடுச்சு, கட் பண்ணவே மாட்டுது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு மாத்திரை கவர் எடுத்துக்கோங்க. பக்கத்தில் வந்து கதை பேசிக்கிட்டோ இல்லை சீரியல் பார்த்துக்கிட்டோ இல்லை படம் பார்த்துக்கிட்டோ அப்படி சதக்கு 4 நறுக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா மொன்னையாக இருக்கிற சிசர் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஷார்ப்பாக கூறாயிடும். அந்த அளவுக்கு சூப்பர் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டிப் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கட் பண்ணி வச்சது வேஸ்ட்டாக போயிடுமே, இது எதுக்குமா கட் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அடுத்த டிப் அப்படியே அது பின் தொடர்ந்து வருது பாருங்கள். டிப் நம்பர் 3, அடுத்த டிப் பார்த்துடலாமா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஊறுகாய் பாட்டில் அதுக்கப்புறம் அந்த ஜாம்லாம் வச்சு க்ளீன் பண்ணுற பாட்டில் வந்து ரொம்ப கஷ்டம். நம்ம உள்ளே வச்சு நம்ம ப்ரஷ் போட்டு கழுவுனா கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ அந்த பின் தொடர்ந்து வரேன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதில் இந்த மாதிரி பெரிய பீஸாக கட் பண்ணியிருக்கு. அதெல்லாம் எடுத்து உள்ளே ஒரு 5-6 பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் எந்த லிக்விட் வந்து பாத்திரம் விளக்க யூஸ் பண்ணுறீங்களோ அந்த லிக்விட் ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது, கொஞ்சமாக வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றி முடிச்சதுக்கப்புறமா அந்த பாட்டிலில் போட்டு ஷேக் டான்ஸ் ஆடுற மாதிரி இந்த பக்கம் 4 குலுக்கு, இந்த பக்கம் 4 குலுக்கு, மேலே 4 குலுக்கு, கீழே 4 குலுக்கு குலுக்குனீங்க அப்படின்னா நம்ம வந்து உள்ளே போட்டு துடைக்கணும், இப்போ ப்ரெஷ்ஷை போட்டு ஃபுல்லாக உள்ளே போட்டு திணிக்கணும் அப்படின்னு எந்த அவசியமே இருக்காது. அழகாக 4 குலுக்கி ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த இது எல்லாமே ஒட்டிட்டு அந்த இதோட சேர்ந்து வந்துடும். நல்லா க்ளீன் பண்ண மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான டிப் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒட்டிகிட்டு இருக்கிறது எல்லாமே அழகாக வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். சிம்பிள் அண்ட் சூப்பர் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டிப், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட கஸ்டமைஸ்டு ரிட்டன் கிஃப்ட் பார்த்தலாம். நிறைய பேர் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து எல்லா விதமான அக்கேஷனுக்கும் இந்த ஹார்ட் ஷேப்பில் இருக்க பாக்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் மெட்டல் பாக்ஸ் தான். இது வந்து 2-in-1 பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். மணி போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஜுவல் பாக்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது. ஷார்ப் எட்ஜஸ் இல்லாமல் ரொம்ப அப்படியே சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஹார்ட் ஷேப் டின் பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வளகாப்பாக இருக்கட்டும், மேரேஜ் ஃபங்க்ஷன், காது குத்து, பர்த்டே, ஃபஸ்ட்டு பர்த்டே, அதுக்கப்புறம் வரலட்சுமி நோன்பு இன்னும் என்னென்னலாம் அக்கேஷன்ஸ் இருக்கோ எல்லாத்துக்குமே நீங்கள் ரிட்டன் கிஃப்ட்டாக கொடுக்கலாம். கொடுக்குற அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மல்டி கலர்ஸில் அவைலபிளாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் கலர் குங்குமச்சிமல் தான் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கோம். இதுவும் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது. சில்வரும் இருக்குது, கோல்டும் இருக்குது. இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பெரிய சைஸ். உள்ளே வந்து நீங்கள் இதை மட்டுமே கூட ரிட்டன் கிஃப்ட்டாக கொடுக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல பெரிய சைஸில் இருக்குது. இந்த மாதிரி கோல்டு குங்குமச்சிமல் வேணும் அப்படின்னா இதை மட்டும் கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதை காம்போவாக வேணாலும் வாங்கிக்கலாம். இது சைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மஞ்சள் குங்குமம் டப்பா ப்ளஸ் தாலிக்கயிறு சாக்லேட் உள்ளே வைக்கிற அளவுக்கு நல்ல பெரிய சைஸில் இருக்குது. ஸோ இது மட்டும் வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் எலிஃபென்ட் ட்ரே, அதுக்கப்புறம் பவுல், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வரலட்சுமி நோம்புக்கு வாங்குறீங்க அப்படின்னா ஹாட் டின் பாக்ஸ் மட்டும் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மஞ்சள் குங்குமம் தாலிக்கயிறு கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாக்லேட் அது மாதிரி கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பாக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இதில் வந்து சில்லறை காசு போட்டு வைக்கிறதுக்கோ இல்லை ஜுவல் பாக்ஸ் வைக்கிறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது ரொம்ப அழகாக வந்து வைக்கணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி பர்பஸில் இது வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இண்டிபெண்டன்ஸ் டே வரப்போகுது இல்லையா, அதனால் இண்டிபெண்டன்ஸ் டே பிரேஸ்லெட் அவைலபிளாக இருக்குது. வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கோல்டன் லெட்டர்ஸில் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நம்மக்கிட்ட ஃபைனலாக கோல்டன் லெட்டர்ஸும் வந்துருச்சு. இதில் எந்த கலர் பீட்ஸ் வேணாலும் நீங்கள் வச்சுட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்டபிள் பிரேஸ்லெட்லேயும் கோல்டு கலர் பீட்ஸும் வந்திருக்கு, சேம் சில்வர் கலர் பீட்ஸும் வந்திருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 4, அடுத்த டிப் என்ன அப்படின்றத பார்த்துடலாமா? இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாத்திரை கவர் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இது என்ன
மாத்திரை அப்படின்னா எனக்கு தெரியாது, ஏதோ ஒரு மாத்திரை கவர் எடுத்துகிட்டேன். அந்த மாத்திரை கவரில் இந்த மாதிரி ஊசி மாதிரி, மாத்திரை ஊசி தான் போடுவோம், ஆனால் மாத்திரை கவரே ஊசியாக யாராவது பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி வீடியோஸ்க்குலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஊசி மாதிரி இருக்கிறத எடுத்து இந்த ஸ்டவோட பர்னர் இருக்கு இல்லையா, அந்த ஹோல்ஸில் இந்த மாதிரி விட்டு விட்டு எடுத்திங்க அப்படின்னா உள்ளே எந்த அடைப்பு இருந்தாலும் வந்துட்டு வெளியில் வந்துடும். நீங்கள் ஊக்க வச்சு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா அந்தளவுக்கு வராது. இது மாதிரி க்ளீன் பண்ணுறப்ப நல்லா சுற்றி இருக்கிறது எல்லாமே நல்லா வந்துட்டு க்ளீன் ஆகி வந்துடும். அதனால் கேஸும் மிச்சமாகும், அதே மாதிரி நல்லா சூப்பராக எரியும், டைமுக்கு நம்ம சமைச்சும் முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அடியில் தூசி இருக்குது அப்படின்ட்டு. இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களை எல்லாருமே ரொம்ப பாராட்டுவாங்க. சூப்பரான குடும்ப தலைவி நீங்கள் தான் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுப்பாங்க. டிப் நம்பர் 5, அடுத்த டிப் பார்த்துடலாமா? இது ஏற்கனவே வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன்ல, அதிலே இன்னொரு பீஸை தான் நான் வந்து கட் பண்ண போகிறேன். குட்டியாக ஒரு பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்ன தான் வீட்டை க்ளீன் பண்ணி அடுப்பெல்லாம் தொடச்சி வச்சாலும் இந்த இது இருக்கு இல்லையா, அந்த கண்ட்ரோலர், அதுக்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி எண்ணெய் பிசுக்கு மாதிரி இருக்கும். அந்த எண்ணெய் பிசுக்கை 2 நிமிஷத்தில் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச அந்த மாத்திரை கவர் இருக்குல்ல, அதை உள்ளே விட்டு சந்து பொந்து இண்டு இடுக்கு எங்கெங்கெல்லாம் அந்த மாதிரி எண்ணெய் பிசுக்கு இருக்கோ அங்கே எல்லாத்தையும் இந்த மாதிரி உள்ளே விட்டு எடுத்திங்க அப்படின்னா நம்ம கையும் வலிக்காது. அதே மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா க்ளீனாக வந்துட்டு வந்துடும். இப்போ அந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணால் கூட அந்தளவுக்கு க்ளீன் பண்ண முடியாது, அவ்வளோ பக்காவாக க்ளீன் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு எந்த மாதிரி ரீயூஸ் போடலாம் அப்படின்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். போன வீடியோவில் வந்துட்டு ஒரு ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சுருந்தேன், அதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து நேம் சொல்லியிருக்கீங்க. எல்லா பேரையும் வந்துட்டு அந்த தட்டைக்கு வந்து வச்சு காமிச்சிட்டேன். மினி காயின் தட்டை, மினி பட்டன் தட்டை, அதுக்கப்புறம் இன்னும் என்னென்னமோ வந்து சொல்லியிருந்தீங்க. காயின் தட்டை, காயின் எல்லடை அப்படின்னு நிறையா சொல்லியிருந்தீங்க. எல்லா பேரும் அக்செப்டட், எல்லா பேரும் அந்த இதுக்கு வந்து வச்சுட்டேன். நம்ம சப்ஸ்கிரைபர் மங்கையரசி சிஸ்டர் பார்த்திங்க அப்படின்னா செஞ்ச ஒரு ½ அன் ஹவரில் வந்துட்டு செஞ்சு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. குழந்தைங்க எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கேட்குறதுக்கே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்களும் ஏதாவது செஞ்சு பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட ஆர்டர்ஸ் பேக்கிங் பார்த்துடலாமா? ஒரு சிஸ்டர் பார்த்திங்க அப்படின்னா 5 காம்போ செட் வந்து கேட்டிருந்தாங்க. பேஸ்கெட், அதுக்கப்புறம் வளையல், மஞ்சள் குங்குமம் செட், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நேம் பிரேஸ்லெட். நம்மக்கிட்ட எப்போதுமே ஃபாஸ்ட் மூவிங்கில் தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷர்மிளா, அதுக்கப்புறம் நிதிஷா அப்படின்னு 3 நேம் வச்சு ஒருத்தவங்களே வந்து கேட்டிருந்தாங்க. அதை வந்து பேக் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததாக ஒரு மேம் பார்த்திங்க அப்படின்னா 12 பிளேட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கும் வந்து எலிஃபென்ட் ட்ரே வந்து பேக் பண்ணி முடிச்சாச்சு. எலிஃபென்ட் ட்ரே நம்மக்கிட்ட எப்போதுமே வந்துட்டு ஃபாஸ்ட் மூவிங்கில் தான் இருக்குது. அப்புறம் இந்த ஆர்டர் பார்த்திங்க அப்படின்னா கேரளாவுக்கு போது 5 பேஸ்கெட், 2 எலிஃபென்ட் ட்ரே, அதுக்கப்புறம் பவுல், 2 குங்கும ஸ்மெல் கேட்டிருந்தாங்க. அடுத்ததாக வந்துட்டு பிரக்யா, அதுக்கப்புறம் பிரத்து அப்படின்றவங்க. இதுவும் வந்து நேம் பிரேஸ்லெட் தான். ஸோ எல்லாமே வந்துட்டு சேஃபாக பேக் பண்ணி அனுப்பிச்சாச்சு. எல்லாருக்குமே கொரியர் வந்து சேஃபாக ரிசீவ் ஆகிட்டு இருக்கு. மேக்ஸிமம் 1 or 2 டேஸில் வந்துட்டு ரிசீவ் ஆகிடும். மேக்ஸிமம் 1 டேயில் ரிசீவ் ஆகிடும். இந்த ஒரே ஒரு கொரியர் மட்டும் ஒரு 1 வீக் ஆகிடுச்சு, கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுச்சு. பட் ஃபைனலாக ரிசீவ் ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.